பிளே ஆஃப் சுற்றுக்கான கடும் போட்டிக்கு மத்தியில ஆர்சிபிக்கு உத்வேகத்தையும் பஞ்சாபுக்கு பெரும் சோகத்தையும் கொடுத்தபடி நடந்து முடிஞ்சிருக்கு நேற்றைய மேட்ச். நடப்பு IPL தொடரின் 58வது மேட்ச் நேற்றைய தினம் தரம்ஷாலாவில் நடைபெற்றுச்சு. பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதிக்கொண்ட இந்த ஆட்டத்துல டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்ச தேர்வு செய்யவே RCB அணி பேட்டிங்ல களமிறங்கினாங்க. RCB பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்புகள்ல இந்த போட்டியின் வெற்றியும் அடங்கும் என்பதால நேற்றைய போட்டியில வெற்றி பெற்றே ஆகணும் என்ற முனைப்போட பெங்களூரு அணி களமாட துவங்கினாங்க. ஓப்பனிங்ல கோலி டூப்ளேசிஸ் ஜோடி களமிறங்க 3வது ஓவர்லேயே 9 ரன்களுக்கு டூப்ளேசிஸ் ஆட்டமிழந்து வெளியேறினார். தொடர்ந்து வந்த ரஜத் பட்டிதார் ஒரு பக்கம் அதிரடியா விளையாடி 10வது ஓவர்ல அரை சதத்தை கடக்க நின்னு நிதானமா விளையாடி வந்த கோலி 13வது ஓவர்ல அரை சதத்தை தொட்டு அசத்தினார். 3 பவுண்டரி 6 சிக்ஸர்களோட 55 ரன்களை சேர்த்த பட்டிதார் சாம்கரன் பந்துக்கு விக்கெட்டை இழந்து பெவிலியன் திரும்ப கோலி விடாம பஞ்சாப் பந்து வீச்ச போட்டு பொளந்துகிட்டு இருந்தாரு. அபாரமா விளையாடி வந்த கோலி சதத்தை தொடவிருந்த சமயத்துல அர்ஷ்தீப் சிங் பந்து ஸ்பீட் பிரேக்கரா வர அத ரிலி ரோசோ கேட்ச் பிடிச்சி 92 ரன்களோட அவரை அனுப்பி வச்சாரு. அடுத்து வந்த கேமரின் கிரீனும் சூழலை உணர்ந்து பொறுப்பா விளையாடி 46 ரன்கள் வர சேர்க்க 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 241 ரன்களை குவிச்சது RCB. அதிகபட்சமா பஞ்சாப் அணியிலிருந்து ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 242 என்ற இமாலய இலக்கோட பஞ்சாப் அணி பிரப்சிம்ரன் சிங் பேஸ்டோ ஜோடியோட களத்துக்கு வர எடுத்த எடுப்பிலேயே பிரப்சிம்ரன் 4 ரன்களோட நடை கட்டினாரு. பேஸ்டோ 27 ரன்கள் வரை சேர்த்து ஃபெகுசன் பந்துக்கு ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த ரோசோ RCB பந்து வீச்ச லாவகமா எதிர்கொண்டு 8வது ஓவர்ல ஹாஃப் செஞ்சுரிய போட்டாரு. 9 பவுண்டரி 3 சிக்ஸர்களோட 61 ரன்களுக்கு கரண் சர்மா பந்துக்கு ரோசோ ஆட்டமிழக்க பஞ்சாப் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் காண ஆரம்பிச்சது. ஸ்டெடியான பந்து வீச்சால RCB பவுலர்ஸ் பஞ்சாபை சிதறடிக்க சொதப்பலான பேட்டிங் மூலமா பஞ்சாப் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்துட்டே வந்துச்சு. அடுத்து வந்த வீரர்கள் யாருமே அணியின் வெற்றிக்கு எந்தவிதமான பங்களிப்பும் தரல. கேப்டன் சாம்கரன் எதையாச்சும் சாதிக்கலாம்னு களத்துக்கு வர அவரை சோதிக்கணும்னே 22 ரன்களோட அனுப்பி வச்சு பஞ்சாப கடுப்பேத்திச்சு RCB. தன் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக 17வது ஓவர்ல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து இலக்கை எட்ட முடியாம தோல்வியை சந்திச்சது பஞ்சாப். கடின உழைப்பு சரியா கைகொடுக்க 60 ரன்கள் வித்தியாசத்துல ஆட்டத்தை வென்று அப்ளாஸ அழிச்சு RCB. பெங்களூருவுக்கு எதிரான இந்த தோல்வி மூலமா நடப்பு IPL தொடரிலிருந்து 2வது அணியா வெளியேறியது பஞ்சாப் கிங்ஸ் அணி. இந்த மேட்ச் மூலமா 12 ஆட்டங்கள்ல விளையாடி 4 வெற்றியோட RCB அணி புள்ளி பட்டியல்ல 7வது இடத்துல இருக்கு. இன்னும் RCBக்கு டெல்லி மற்றும் சென்னை அணிகள் உடனான 2 ஆட்டங்கள் மீதம் இருக்கு. அதிரடியா பேட்டிங் செய்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்களிச்ச விராட் கோலி ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.